ஒரு தொங்கு பாலத்தின் 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பி வடம் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. செங்குத்து கம்பி வடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முனையில் இருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க. ஸோ கொடுத்திருக்க படத்துல நான் எக்ஸ்ட்ரா வந்து 2 கோடு போட்டிருக்கேன். இது வந்து என்னது எக்ஸ் அச்சு அப்படிங்கிற ஒரு கோடு, இது வந்து என்னது ஒய் அச்சு அப்படிங்கிற ஒரு கோடு. இந்த புள்ளி வந்து என்னது ஆதி 0,0. ஓகே, ஸோ நமக்கு இதுதான் வந்து நமக்கு தேவையான பரவளை. இந்த புள்ளி தான் அந்த பரவளையத்தினுடைய முனை. ஓகே, ஸோ முனைக்கு வந்து என்னது நம்ம புள்ளி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னது ஒய் டிஸ்டன்ஸ். இது வந்து ஒய் அச்சில் அமைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஒய் டிஸ்டன்ஸ் 3ங்கிறதுனால இந்த புள்ளி வந்து 0,3. ஓகே, ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க. ஓகே, ஸோ இந்த நீளம் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னது இந்த நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்னது இந்த நீளமும் இந்த நீளமும் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்மளுடைய ஒய் வேல்யூ, அதாவது இந்த புள்ளிக்கான ஒய் வேல்யூ, இந்த புள்ளிக்கான ஒய் வேல்யூ. ஸோ இவ்வளவுதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஒரு பரவளையத்திற்கான சமன்பாடு தெரியும். அதுல இருந்து நாம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ பரவளையத்தில் நமக்கு வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா வந்து பரவளையம் வந்து மேல் நோக்கி திறப்புடையது, அது மட்டும் இல்லாம அதனுடைய முனை வந்து 0,3. ஸோ இப்போ நம்ம பரவளையத்தினுடைய சமன்பாடு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான பரவளையத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a பெருக்கல் ஒய் மைனஸ் கே. ஓகே, ஸோ இதுல வந்து என்னது ஹெச் கமா கே அப்படிங்கிறது என்னது முனை, அது வந்து என்னது 0,3. ஸோ இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னது எக்ஸ் மைனஸ் 0 அப்படிங்கிறது வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a பெருக்கல் ஒய் மைனஸ் 3. ஓகே, ஸோ இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது ஏயினுடைய மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த உயரம் வந்து 16. ஓகே, ஸோ இந்த புள்ளியில வந்து என்னது எக்ஸினுடைய உயரம், ஓகே சரி எக்ஸினுடைய உயரம் அல்ல ஒய்யினுடைய உயரம் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸினுடைய உயரமும் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு கம்பிக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க 6, 12, 18, 24, 30. ஸோ இந்த புள்ளி வந்து என்னது 30,16. ஓகே, ஸோ 1 என்ற பரவளையம் வந்து 30,16 என்ற புள்ளி வழி செல்கிறது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எக்ஸுக்கு பதில் 30 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ என்னது 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a பெருக்கல் ஒய்ங்கிற என்னது 16 மைனஸ் 3. ஓகே, ஸோ 30 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு 900 இஸ் ஈக்குவல் டு 4 பெருக்கல் இங்க 16ல 3 போச்சு அப்படின்னா 13a. ஸோ இதுல நமக்கு இங்க a இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 4 பெருக்கல் 13. ஓகே, நம்ம இதை பெருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன்ல ஒரு 4 இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னது மொதல் ஈக்குவேஷன்ல இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஏ அப்படிங்கிற என்னது 900 டிவைடட் பை 4 பெருக்கல் 13 பெருக்கல் ஒய் மைனஸ் 3. ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 13 பெருக்கல் ஒய் மைனஸ் 3. ஓகே, ஸோ நமக்கு இதுதான் வந்து நமக்கு தேவையான பரவளையத்தின் சமன்பாடு. இன்னும் நம்ம கணக்கு முடியல. ஸோ நம்ம கணக்குல என்னது முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 2 கண்டுபிடிக்கணும். முதல் கம்பி நீளம், ஸோ இதான் வந்து என்னது நம்மளுடைய முதல் கம்பி. அதுக்கப்புறம் இது வந்து என்னது இரண்டாவது கம்பி நீளம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா வந்து என்னது இந்த நீளம் வந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த நீளம் வந்து என்னது கொஞ்சம் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா இந்த புள்ளியினுடைய ஒய் அலகு தான் இந்த நீளம், இந்த புள்ளியினுடைய ஒய் அலகு தான் இந்த நீளம். சரி, ஓகே, ஒய் அலகு தெரியும், எக்ஸ் அலகு தெரியுமா? எக்ஸ் அலகும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6, இந்த டிஸ்டன்ஸும் 6. அப்போ மொத்தமா என்னது இந்த 2 டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 12. ஓகே, ஸோ இங்க வந்து என்னது நம்ம வந்து என்னது y1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6, y1. இங்க வந்து என்னது 12, y2. ஓகே, ஸோ இந்த புள்ளிகள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கணக்கு நமக்கு வந்து எப்படி மாறுது அப்படின்னா வந்து டு ஃபைண்ட் y at x is equal to 6. ஸோ இங்கே வந்து என்னது டு ஃபைண்ட்
ஒய் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு மாறுது. ஓகே, ஸோ இது ஒய் தான் என்னது நம்மளுடைய ஒய்1 வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து கணக்குள்ள போகலாம். இங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுதான் வந்து நமக்கு தேவையான பரவளையத்தினுடைய சமன்பாடு. ஸோ அதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 13 பெருக்கல் ஒய் மைனஸ் 3, விச் இம்ப்ளைஸ் நமக்கு ஒய் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இங்க 6 36 பெருக்கல் இது வந்து என்னது 13, இந்த பக்கம் கீழே உள்ளது இங்க மேல போயிடும், டிவைடட் பை இந்த பக்கம் மேல உள்ள 900 இங்க கீழே வந்துடும். ஓகே, நான் இதை வந்து சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து 0.52 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து ஒய்யினுடைய மதிப்பு வந்து என்னது நமக்கு இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 மாறிடும். ஸோ 3 + 0.52 அப்படிங்கிறது 3.52. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு என்னது முதல் கம்பியின் நீளம் கிடைச்சிருச்சு. என்ன அப்படின்னா வந்து முதல் கம்பியின் நீளம் 3.52 மீட்டர். ஏன்னா வந்து எல்லாமே மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த இரண்டாவது கம்பிக்கு பார்க்கலாம். ஸோ டு ஃபைண்ட் ஒய் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ நமக்கு எக்ஸ் என்னது 12 இருக்கிறதுனால 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 900 டிவைடட் பை 13 பெருக்கல் ஒய் மைனஸ் 3. ஸோ ஒய் மைனஸ் 3 வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்படின்னா 12 பெருக்கல் 12 வந்து 144 பெருக்கல் 13 டிவைடட் பை இங்க உள்ள மேல உள்ள 900 கீழே வந்துடும். ஸோ 900. இதை நான் வந்து சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து 2.08 அப்படின்னு கிடைச்சது. ஸோ அதுல இருந்து நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3 மாறிடும். 2 + 3 5. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5.08. ஸோ நமக்கு இங்க இரண்டாவது கம்பி நீளம் வந்து என்னது 5.08 மீட்டர். ஸோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இரண்டாவது கம்பியின் நீளம் 5.08 மீட்டர். ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.